நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன 12 மணிக்கெல்லாம் போன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா ஆளே வந்து நின்னனே எப்படி? நீ சொன்னதை நம்பி நான் ஏதாவது சீரியஸா பண்ணிருந்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். எப்படி சொல்ற? சுதாக்கும் ரம்யாக்கும் நான் ஏற்கனவே அதை விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு தெரியும். எல்லாரும் சேர்ந்து பண்ண டிராமாவா இது? உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்த உடனே 600 மைல் தூரம் பறந்து வந்தனா இல்லையா? மெட்ராஸ் என்ன புறவாசல் இருக்கிறதா நினைப்பா? எல்லாம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். அப்புறம் என்ன? இல்ல அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன், ஏதாவது கவனிக்க கூடாதா? என்ன கவனிக்கணும்? ஏய் போங்கடி, போய் வாசல்ல உட்காந்து படிங்க, யாராவது வந்துட போறாங்க. அதான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்களே, வரத்துக்கு சாயந்தரம் ஆகும்ல. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்த மாதிரி இருக்கு. அத்தா, நாங்க வெளியில போயிட்டு வரோம். என்ன? வீட்டுல யாரும் இல்ல, அதுக்கு உள்ள என்ன நடந்தாலும் வெளியில தெரியாது. தெரியாதுதான். அப்ப கொடுக்கறது என்ன கொடுக்கணும்? ம் ம் அப்படின்னா ம் கழுத்து ஏதாவது பிடிச்சிருக்கா? அமிர்தாஞ்சன் தரவா? திருநெல்வேலி இப்படி ஒரு பட்டிக்காடா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனாட்சி, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப என்னன்னு சொல்லு. ஒரு பையன் கண்ணத்தை நீட்டி என்னத்தை கேட்பான்? தெரியலையே. ஐயோ ஞானம் சோனியம். சரி, ஒரு பையன் கண்ணத்தை நீட்டினா ஒரு பொண்ணு என்னத்தை கொடுப்பா? நிஜமாவே என்ன பார்க்க தான் இவ்வளவு தூரம் வந்தியா? கல்லடக்குறிச்சியில் அப்பளம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வாயின் போலான்னு வந்தேன். மனசுல என்ன பெரிய காதல் மன்னன் நினைப்பா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன். நிஜமாவே அவ்வளவு அன்பா என் மேல? ஏன் உனக்கு தெரியாதா? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், பதிலுக்கு கேள்வி கேட்க கூடாது. சரி திருப்பி கேளு. அவ்வளவு அன்பா என் மேல? எவ்வளவு அன்பு? இவ்ளோ அன்பு. உனக்கு இவ்வளவு. மீனாட்சி, மீனாட்சி சொல்லு. மீனு. என்ன வேதாளம் திரும்ப முருக மரம் ஏறுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னொரு வாட்டி அடியேன். ஐயோ பரவாயில்ல, இன்னொரு வாட்டி அடியேன். இப்ப எதுக்கு இன்னொரு வாட்டி அடிக்கணும்? போன வாட்டி அது கேட்ட, இது கொடுத்த, இந்த வாட்டி இது கேக்குற, ஒருவேளை அது கொடுப்பியோ? நடு வீடு, சாமி போட்டோலாம் இருக்கு. ஓ, கிச்சனுக்கு போயிடலான்றியா? குட் ஐடியா. ஐயோ இது சரி வராது. சுதா, ரம்யா. இப்ப எதுக்கு அவங்கள கூப்பிடுற மீனாட்சி? ரம்யா. சொல்ல கேளு, வேணாம் இவ்வளவு சீக்கிரம் வேணாம். மீனாட்சி ரொம்ப மரியாதையான தங்கச்சிங்க, கூப்பிட்ட ஒரே குரலுக்கு ஓடி வந்துட்டாங்க.
இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? இந்த செட்டப்ல நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்க முடியும். அது உனக்கே தெரியும். என்னத்தா? அவ கையால ஒரு கப்பு காஃபி. போட்டு தரேன். அத்தா, அக்கா சுமாரா தான் காஃபி போடும். கொட்டணும். இது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன என்ன? காஃபி வர கேட்டு தொலைச்சேனே. சிரிக்காதீங்க. கூப்பிட்டோன்னே இவ்வளவு சீக்கிரம் தான் வரணுமா? கொஞ்சம் லேட்டா தான் வருது. திரும்ப எப்ப போகணும்? உடனே போனோன்னு அவசியம் இல்ல. எப்படி போவீங்க? இங்க இருந்து மதுரை போயிட்டு அங்க இருந்து ஃபிளைட்ல. தேங்க்ஸ். எதுக்கு? இங்க வந்து நிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் சரவணன். எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவேன். ஏன் இப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை, சொல்லி என்ன யோசிக்கிற? சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்? எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணுமே தான். எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. அக்கா, அண்ணன் வந்துருச்சுக்கா. ஐயோ, அண்ணனா? எப்படி இந்த நேரத்துல? தெரியலக்கா, வந்துருச்சு. அண்ணா அத்தனை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்க்கா. ஆமாக்கா, வீட்ல ஆள் இல்லாத நேரத்துல நீ தான் பிளான் போட்டு வர சொன்னேன்னு அண்ணன் உன்னதான் தப்பா நினைக்கும். நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, வேற வினையே வேண்டாம். அத்தா, நீங்க உள்ள வாங்க. 10 நிமிஷம் உள்றோம்லயே இருங்க. வாங்க வாங்கதா, ஏய், வாங்க. ஐயோ, நீங்க உள்ள போங்க தா. போங்க. ஐயோ, பேக். புடிங்க இத. என்னங்க? ஐயோ. ரம்யா, ஐயோ, பயமா இருக்கு. ரம்யா, போடி, சீக்கிரம் போ. அண்ணே, என்னடி வாசலை திறந்து ஓட்டுங்க, என்ன பண்றீங்க? இல்லண்ணே, மூடிதான் இருந்துச்சு. எங்க மூடி இருக்கு? ஆடு திறந்து எடு கதவு. சுதா, யாராவது தேடி வந்தாங்களா? இல்லண்ணே. யாரும் வரலையா? இல்லண்ணே. சரி, கடையில இருந்து காசு கொண்டு வருவானுங்க, வாங்கி வச்சுக்க. சரிண்ணே.